கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கொலோசையர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியர்கள் உள்ளவர்களுமாயிருங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. தேவனோட திட்டத்துல போறதே ஒரு பெரிய டாஸ்க் தான், ஒரு சேலஞ்சு தான். நீங்க கிறிஸ்துவுக்காக வாழணும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும்னு நினைச்சாலே உலகத்தாரால நீங்க என்ன செய்யப்படுவீங்க? ஒதுக்கப்படுவோம், புறக்கணிக்கப்படுவோம், அவமானப்படுத்தப்படுவோம், பைத்தியக்காரர்கள் என்ற பட்டத்தை என்ன செஞ்சிருவோம்? வாங்கிடுவோம். இதுக்கெல்லாம் தைரியம் இருந்தாதான் அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியும்? வர முடியும். ஒண்ணு, நான் உலகத்தை நான் ப்ளீஸ் பண்ணணும், உலகம் என்ன விரும்புகிறதற்கு நான் தேர்ந்தெடுக்கணும். இல்லை என்றால் நான் அவரை என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்கணும். இந்த உலகத்துல இருந்தாலும் நம்ம உலகத்துக்கு உரியவர்கள் இல்லை. தேவன் உங்கள் மூலம் செயல்படணும், அவரோட சிறந்ததை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க அவரது திட்டத்தை, அவரது விருப்பத்தை தான் நீங்க என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்கணும். அந்த இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு பதில் தேவன் அதை என்ன செய்ய முடியாது? தேர்ந்தெடுக்க முடியாது. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆழக்கடவது. இந்த ஊழியத்துக்கு அழைக்கும் போது நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா இது எப்படிப்பட்ட சத்தியம்னு எனக்கு தெரியும். இந்த சத்தியம் போனா விடுதலை தான். இந்த இடத்துல நிக்கிறதுக்கு நான் இழக்க வேண்டிய இடங்கள் நிறைய இருந்தது. அதை விடுறதுக்கு எனக்கு என்ன இல்லை? மனம் இல்லை, தைரியம் இல்லை. ஆனா அந்த சமாதானத்துக்குள்ள போக 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 அதை விட பெருசா வேற எதுவும் என்ன செய்யல, தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் இந்த பகுதி இருக்கதான் செய்யும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கதான் செய்யும். உங்க சிந்தனைகள்ல பயம் வரும், கலக்கம் வரும், சந்தேகம் வரும். தேவ அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அந்த அன்பை புரிந்து கொள்ளாமல் அந்த பயம் உங்களை விட்டு என்ன செய்யாது? போகாது. உங்களுடைய கவலையை நீங்க அவர் மேல வைக்காம அந்த தேவ சமாதானத்தை நீங்க என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தேவனுடைய திட்டத்துக்கு, அவருடைய குரலுக்கு நீங்க செவி சாய்க்கிறதுக்கு உங்களுக்கு சந்தேகம் வரும், பயம் வரும், கவலை வரும். இதுல நான் செய்ய முடியுமா, எனக்கு அது பிடிக்கலையேங்கிற உணர்வு இருக்கும். தேவனுடைய திட்டமானது, அவருடைய விருப்பமானது உங்களுக்கு எல்லா நேரமும் பிடித்ததாக என்ன செய்யாது? இருக்காது. இதுல நீங்க ஏமாந்து போகாதீங்க. எனக்கு இது பிடிக்கலையே, எனக்கு இது பார்க்கறதுக்கு நல்லா இல்லையே, இது தேவனோடதா இருந்தா இப்படி இருக்காதேன்னு சொல்லி வெளித்தோற்றத்தை என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. தேவனுடைய திட்டம், அவரது விருப்பம் வெளி தோற்றத்தில் இல்லை, அது ஆவியில் இருந்து வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு அங்க பயம் வரலாம். தேவனுடைய திட்டம் வெளி தோற்றத்துல உங்களுக்கு நல்லா இல்லை, வெளி தோற்றம் உங்களுக்கு பிடிக்கல, அதோட அமைப்பு பிடிக்கல, அதோட செயல் பிடிக்கல, அதோட பார்வை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். உள்ளத்துக்குள் உங்களுக்கு சமாதானம் இருந்தால் அதுதான் தேவனுடைய திட்டம். அதை ஏற்றுக்கொள்றதுக்கு, அதுல செயல்படுறதுக்கு உங்களுக்கு சந்தேகம் வரும், பயம் வரும், கவலை வரும். அப்ப என்ன செய்யணுமா? அவர்கிட்ட அந்த கவலை என்ன செய்யணுமா? கொடுக்க வேண்டும். அவரிடத்தில் அதை நான் கொடுக்கணுமா? கொடுக்கும்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள என்ன செய்யுமா? காத்துக்கொள்ளும். அதுதான் 2 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கும். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழே என்ன செய்யுங்க? கீழ்ப்படுத்துங்க, சிறைப்படுத்துங்க.
அவருடைய வார்த்தைக்கு கீழே அங்க கொண்டு போகும்போது இயல்பாகவே அந்த கவலையும் அந்த பயமும் அந்த சந்தேகமும் குழப்பமும் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும்? போய்விடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனம் ரொம்ப அழகான வசனம் பாருங்க. 7வது வசனம் மறுபடி வாசிக்கலாம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அதாவது நீங்க அந்த சமாதானத்துக்குள்ள போகும்போது உங்க சூழ்நிலை அப்படியே தான் இருக்கும். நீங்க உங்க சூழ்நிலையில மாற்றத்தை முதல்ல பார்க்காதீங்க. என் சூழ்நிலை மாறட்டும், என்னோட வலி மாறட்டும், என் சரீரத்துல நோய் மாறட்டும், எனக்கு அந்த சமாதானம் வந்துரும் அப்படி நினைக்காதீங்க. முதல்ல எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் முதல்ல என்ன செய்யுமா? வரும். 2வது தான் என்ன மாறும்? சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லா புத்திக்கும் மேலான அப்படின்னா உங்க புத்திக்கு தெரியாது. இது எப்படி இந்த பிரச்சனையில நான் சமாதானமா இருக்கிறேன்? என் பிரச்சனை இன்னும் மாறலையே, எனக்கு இன்னும் பதில் கிடைக்கலையே, என் சூழ்நிலை இன்னும் மாறலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு கேள்வி இருக்கும். ஆனாலும் உங்களுடைய சிந்தனை அவரது சமாதானத்தினால என்ன செய்யுமா? நிரம்பும். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். உங்க புத்தியால அந்த சமாதானத்தை என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. உங்க புத்திக்கு தெரியாது, ஏன் இதுல வழியே இல்லை, ஆனா நான் சமாதானமா இருக்கிறேனே, இதுல எனக்கு சூழ்நிலையில மாற்றமே இல்லை, அந்த சமாதான சிந்தனை என்ன செய்யும்? நிரப்பி வைக்கும். அப்படிப்பட்ட இயல்புடையது அவருடைய சமாதானம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பெரிய உதாரணம் பவுல் சீலாவை சொல்லலாம். பவுல் சீலா அவங்கள எதுக்காக ஜெயில போட்டாங்க? தப்பு செஞ்சதுக்காகவா? இல்ல, சுவிசேஷம் சொன்னதற்காக சிறைச்சாலையில் என்ன செய்யறாங்க? போடுறாங்க. அதுவும் சாதாரணமாலாம் போடல, நல்லா ரத்த வர வரைக்கும் அடிச்சு தொழுமரத்துல மாட்டி வைக்கிறாங்க. தொழுமரம் அப்படின்னா கை கால்கள் கழுத்தை ஒரு மரக்கட்டையால சவரோட சேர்த்து என்ன செய்வாங்க? அரைஞ்சு வைக்கிறது. கை கால் தலைய அவங்களால என்ன செய்ய முடியாது? அசைக்க கூட முடியாது. ரத்தம் வர்ற வரைக்கும் அடித்த ஒருவரை அப்படி சவரோட கை கால் அசைக்க விடாதபடி மாட்டி வைத்தால் அவங்களுக்கு எப்படி வலிக்கும்? வடிகிற ரத்தத்தை கூட அவங்களால என்ன செய்ய முடியாது? தொடைக்க முடியாது. அந்த சமயத்துல அவங்க என்ன செஞ்சாங்களா? தேவனை துதித்து பாடினார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், பவுல் சீலாவோட உடம்பு ரப்பர்லையா செஞ்சு வச்சிருப்பாங்க? நம்மை போல மனித சரீரம். அடிச்சா என்ன செய்யும்? வலிக்கும், ரத்தம் வரும், வீங்கி போயிருக்கும், பசிச்சிருக்கும், அவங்களுக்கு வருத்தம் இருக்கும். என்ன வருத்தம் இருக்கும்? அவர் சொல்லிதானே இந்த இடத்துக்கு நான் வந்தேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? சுவிசேஷத்தை தானே நான் சொன்னேன். உங்க விருப்பப்படி நான் வந்தேனே, எதற்கு என்ன சிறைச்சாலையில போட்டீங்க? நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? கேட்டிருப்போம். உங்க ஊழியத்தை தானே செய்யறேன், உங்களுக்காக தானே நான் வந்தேன், நான் ஏன் இந்த பாடுகளை அனுபவிக்கணும்? நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாதா? இப்படி பவுலும் சீலாவும் என்ன செய்யல? கேட்கல. அவங்க சரீரம் சிந்தனையை கொடுக்கும், வலிக்கும் தான் அது என்ன செஞ்சிருக்கும்? சொல்லி இருக்கும். கொஞ்சம் இதெல்லாம் கலட்டி விட்டா உட்காரலாமேன்னு என்ன செஞ்சிருக்கும்? சொல்லி இருக்கும். ஆனா அவங்க தீர்மானம் எடுத்து தேவன் என்ன செய்யறாங்களா? துதிச்சு பாடுறாங்களா? தேவனை துதிச்சு பாடுறாங்களே, எதுக்கு? தப்பிச்சு போறதுக்கா? இல்ல, அவங்க துதிச்சு பாடுறாங்க. அங்க என்ன வருது? சிறைச்சாலை கதவுகள் திறக்கிறது. நம்மளா இருந்தா அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்போம்? தப்பிச்சு ஓடிப்போம்ல. அவங்க போகல. அவங்க மட்டும் போகாம இல்ல, ஒரு சிறை கைதி கூட என்ன செய்யல? போகல. அந்த இடம் தெய்வ பிரசன்னத்தினால் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா இந்த பவுலும் சீலாவும் துதிச்சு பாடுறது அங்க விடுதலைக்காக அவங்க என்ன செய்யல? பாடல. இருதயத்தின் ஆழத்துல இருந்து அவர் என்ன செய்யறாங்க? பாடுறாங்க. அது அவங்க சிந்தனைகளை சமாதானத்துல என்ன செய்யுது? நிரப்புகிறது. இப்படிதான் சமாதானத்தை நம்ம சூழ்நிலையில் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்க உணர்வுகள் சொல்லாது, உங்க சிந்தனைகள் சொல்லாது, உங்க சூழ்நிலைகள் சொல்லாது. தீர்மானம் எடுத்து இந்த இடத்துல நான் சமாதானத்துக்குள்ள என்ன செய்யணும்? போக வேண்டும். அவருடைய சமாதானத்தை கேட்கணும். அதுதான் அவருடைய வழி, அவருடைய விருப்பம். இந்த இடத்துல நான் என்ன செய்யணுங்கிறதோட அறிகுறி நடுவராகிய பரிசுத்த ஆவியானவர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். எந்த வழியில நான் போகணும்? எது உம்முடைய வழி? அந்த சமாதானத்தை காது கொடுத்து நான் என்ன செய்யணும்? கேட்கணும். அந்த சமாதானம் எப்படி இருக்கும்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு உலக பிரகாரமா ஒரு விஷயம் பிடிக்கலாம், அது செய்யணும்னு உங்களுக்கு விருப்பமும் இருக்கலாம்.
அது பார்க்கறதுக்கு நல்ல விதமாகவும் இருக்கலாம், அதுல குறையே இல்லாம இருக்கலாம். ஆனாலும் உள்ளத்துக்குள் ஒரு உணர்வு அது உங்களுக்கு சமாதானமா இல்லாமல், அது உங்களுக்கு உள்ளத்துக்குள்ள ஒண்ணு சரியா இல்லாம இருந்ததுன்னா அது தேவனுடைய சித்தம் இல்லை. நான் சொல்றது சிந்தனையில இல்ல, எங்க? ஆவியில். நீங்க இங்க கேட்காதீங்க. உங்க சிந்தனை அது வேணும்னு தான் என்ன செய்யும்? சொல்லும். சிந்தனையே கேட்காதீங்க. எங்க கேட்கணும்? ஆவியில கேட்கணும். நீங்க இந்த இடத்துல நீங்க காது கொடுத்து கேட்டு பாருங்க. அதுல சமாதானம் இல்லையா? அது எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், உங்களுக்கு பிடிச்சதா இருந்தாலும், உலகத்தின் பார்வையில் அது விலை மதிக்க கூடியதாக இருந்தாலும் அது அவருடைய சித்தம் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய ஒரு ஆலோசனை கர்த்தா, வழிகாட்டி நமக்குள் இருக்கிறார் இல்லையா? நம்ம பாதைகள்ல கரம் பிடிச்சு நடத்தி கூட்டி செல்லுகிறவர். அதனாலதான் தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அவருடைய காலத்துல உள்ள உடன்படிக்கையை விட ஒரு சிறந்த உடன்படிக்கையில நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய உடன்படிக்கையில கர்த்தரால வெளியில தான் என்ன செய்ய முடியும்? அவர் மேல இருக்க முடியும். நம்ம உடன்படிக்கையில கர்த்தர் நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.